இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொக்கோ பவுடர் வச்சு ஒரு பட்டர் பிஸ்கட் தான் பண்ணேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட கடையில் வாங்குறது மாதிரியே தான் இருந்தது. எப்படி பண்ணேன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸ் பட்டரை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு நான் ஹேண்ட் விஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியிருந்தேன். அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டா பிஸ்கட்கான டவ் ரெடி ஆயிரும். அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு என்கிட்ட கேலக்ஸி சாக்லேட் இருந்தது. அதையும் ஒவ்வொரு பீஸாக அதுக்குள்ளே வச்சு பிஸ்கட்டுக்கு ஏற்ற மாதிரி தட்டியே வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் டவ்வை ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு அதில் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்டையும் அதில் வச்சுட்டேன். ஆல்ரெடி 10 நிமிஷம் குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் வச்சுருந்த ஷேப்பை விட வேறு ஷேப் தான் வந்திருந்தது. கொஞ்சம் பயந்துட்டேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு. பட் ஒரு மணி நேரம் ஆற வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது. உள்ள சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணணுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டோம். மறுநாள் வச்சு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவே இருந்தது.